வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மிச்சமான சாப்பாட்டை வச்சு எப்படி நம்ம டிஃபன் ரெசிபி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிச்சமான சாப்பாட்டை நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை மாத்திட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி பிடிக்காம. லைட்டா கூட தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்தி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. அடுத்து ஒரு வாணல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் வேணும்னா. கூட ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்துக்கு அளவா உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மாவுல ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம இதை மாவு கூட சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்ல வச்சிடலாம் அடுப்புல. இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு, நம்ம மாவு ஊத்திடலாம். சுத்தியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. தோசை நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. அவ்வளவுதான், தோசை வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், இப்ப ரொம்பவே டேஸ்டான சூப்பரான தோசை ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.